இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து 12 ராசிக்கு 12 நட்சத்திரத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்போ சீக்கிரம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம். எவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்காங்க சார்? லைக் பண்ணிருக்காங்களா? ஓகே, ஹஸ்த நட்சத்திரத்துக்கு போயிடலாம். பணவரவை ஈர்க்கும் கோயில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். அடுத்தது பாத்தீங்கன்னா திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி கோயில். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி கோயில். நோட் பண்ணிட்டீங்களா? பரிகார பூ அப்படிங்கிறது மல்லிகை வெண்தாமரை, மல்லிகையும் வெண்தாமரை. பரிகார மரம் வில்வ மரம். பரிகார மரம்ங்கிறது வில்வ மரம். வழிபடும் முறை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை நீங்க வாங்கி கொடுக்கணும். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கக்கூடியதை வந்து உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ 11, 48, 108 இந்த முறைகளை நீங்க சொல்லிட்டு வந்து புதன்கிழமையில வியாழக்கிழமை இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நாள் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்குறது சிறப்பான ஒரு விஷயம். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். நான் சொல்லியிருக்கேன், இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கர்ச்சீஃப் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கலர்ல நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் போனா நீங்க போட்டு போலாம், இல்லாட்டி ஒரு சின்ன விட்டு துணி எடுத்துட்டு போய்க்கலாம். தானம் வந்து வெள்ளை வேட்டினா வஸ்திரம் தான், சரிங்களா? கரை போட்ட வஸ்திரம் கடவுளுக்கு தானம் பண்ணலாம், இல்ல மக்களுக்கு தானம் பண்ணலாம். அப்ப கர்மானிக்கும் பரிகாரம் தான் அன்னதானம் செய்கிறது. கர்மானிக்கும் பரிகாரம் அன்னதானம். குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யறது, இது எல்லாமே உங்க வந்து கர்மா நீக்கும். எல்லாத்துக்குமே எல்லா விதத்திலையும் கர்மாவை நீக்கிடாது, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பின் மூலியமாக தான் நீங்கும். அப்படி பண்ணணும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய பரிகாரமா 11 வியாழக்கிழமை பெருமாளுக்கு வெண்ணெய் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம். 11 வியாழக்கிழமை பெருமாளுக்கு வெண்ணெய் கொடுக்கணும், இல்லாட்டி சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கணும். இதை செஞ்சு கொடுத்துட்டா 11 வியாழக்கிழமையில உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆயிடும், உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிறப்பு பரிகாரமா ஒரு சூட்சமம் சொல்லணும்னா, மாதம் ஒரு முறை துளசி செடி இருக்கு இல்லையா, அதை வந்து பராமரிச்சு ஒரு துளசி செடியை வந்து எங்காவது ஒரு பக்கம் நட்டு வச்சுக்கிட்டு நீங்க அதை ஒரு சின்ன ஒரு பராமரிப்பு இருக்கிற மாதிரி நட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்ப வளர்ச்சி என்னைக்கும் நல்லபடியா இருக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நீங்க குளிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை, வெட்டி வேர், பச்சை கற்பூரம், கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டு நீங்க பச்சை கற்பூரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுங்களா, போட்டு நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே 1 மணி நேரமாவது வந்து வைக்கணும். ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு பண்ணும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எழுதிட்டீங்களா? உத்திரம் ஹஸ்தம் முடிஞ்சது. இப்ப சித்திரை